அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதிர்ஷ்டம் தரும் சுனபா யோகம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த சுனபா யோகம் எப்படின்றது சந்திரனை அடிப்படையாக வச்சு கணிக்கப்படுற ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யோகமானது சந்திரன் இருக்கும் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில், அடுத்த வீட்டில், ஓகேங்களா, சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுப கிரகங்கள், அதாவது எது எது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு இந்த போன்ற கிரகங்கள், அதாவது சூரியன், ராகு, கேது, சனி தவிர மற்ற கிரகங்கள் சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரகங்கள் தனித்தாகவோ இல்லை இணைந்தோ இருந்துச்சு அப்படின்னா இந்த சுனபா யோகம் அப்படின்றது இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த யோகம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது யோகங்களில் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இந்த சுனபா யோகம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யோகம், இந்த ஒரு ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்க பெற்றவர்கள் எப்படிப்பட்ட தன்மை இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு ஃபஸ்ட்டு நிதி நிலையில் ஒரு குறை இருக்காது. செல்வ வளங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, அழகு நிறைந்தவர்களாக இருப்பாங்க, பேச்சு திறமை இருக்கும், வசீகரம் இருக்கும், நல்ல தோற்றத்தோடு, அதாவது நல்ல தைரியம், துணிச்சல், நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். நல்ல படைப்பாற்றல், நல்ல ஒரு திறமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் மதிக்கும் தன்மை இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத இதில் என்ன அப்படின்னு ஒரு சிறப்பு அப்படி மற்ற இனங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு மற்றவர்களால் ஒரு மதிக்கப்படும் தன்மை உயரிய நிலைக்கு அடைவார்கள் கூட நம்ம சொல்லலாம். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை துணை எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அன்பு, பாசம், கருணை, மதிப்பு, பெரியவங்களை மதிக்கிறது, ஆன்மீக சிந்தனைகள், தர்ம சிந்தனைகளாக இருப்பாங்க. அரசு துறையில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள் பார்த்திங்கன்னா குறுகிய வயதிலேயே பெரிய பொறுப்பை வகிக்கும் தன்மை, நிர்வகிக்கும் தன்மை இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய வலிமை வாய்ந்தது இந்த சுனபா யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் ஆரம்ப காலத்தில், ஒரு இளமை காலத்தில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் அது மாதிரி அனுபவித்தாலும் ஒரு நடுத்தர வயதில் வரைச்சே பார்த்திங்கன்னா இவங்க நல்ல நிலைக்கு முன்னேறிடுவாங்க. நல்ல அனுபவம், நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எல்லாரையும் ஒரு நேர்மையான சிந்தனைகள், எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிக்கிற ஒரு கற்பூரம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இவர்கள்கிட்ட இருக்குன்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல சொத்துக்கள் நிறைய சேர்க்கும், பூர்வீகம் இல்லை சொத்துக்கள் நிறைய சேர்க்கும். அது மட்டும் இல்லாத இவர்கள் என்ன தான் அந்த சொத்துக்கள், பூர்வீகம் இவங்க வளர்ச்சி வளர்ந்தாலும் இவங்களோட சொந்த முயற்சி, தனி முயற்சியில் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் சொல்லலாம். ஸோ கடின உழைப்பாளிகள், அதாவது நம்ம சொல்லணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சுய முயற்சியில் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வருபவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு மேலே ஒரு சமூகத்தை ஒரு அந்தஸ்து நிலை, மற்றவர்கள்லாம் ஒரு கௌரவ மதிப்பு, ஒரு பதவி, அந்த மாதிரி இருக்குச்சே மற்றவர்கள் போற்ற புகழ்வார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தன்மையுடையவர்கள் இவர்கள் பேரு புகழ் எல்லாம் இவங்களை இயற்கையாகவே தேடி வரும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த யோகம் அப்படி ஒரு வலிமை நிறைந்த ஒரு யோகமாக இந்த யோகம் இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சொன்னேன், இது அதிர்ஷ்டம் தரும் சுனபா யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த யோகம் பல விதத்தில் ஒரு நன்மைகள், வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலையை கொடுக்கும்னு சொல்லலாம். கிரகங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் இந்த யோகம் இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை, உயரிய நிலையை ஒரு அதிபர்களாக கூட ஆவாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வலிமை மிக்கது இந்த சுனபா யோகம் அப்படின்னு நம்ம
சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த யோகம் அதனால் இது ஒரு சிலருக்கு ஆரம்ப காலகட்டத்தில அந்த அளவுக்கு பலன் இல்லன்றதுனால இது யோகம் செயல்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எப்படின்னா, அதாவது இந்த அதிர்ஷ்ட காத்து, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையான கதவு இவர்களுக்கு விரைவிலே திறக்கப்படும் இருக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை கூட நம்ம சொல்லலாம். அதான் நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தாலே லக்ஷ்மி வீடை தேடி வருவாள்ன்ற தைரியம் இவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் சாதனைகள் நிறைய புரிவார்கள் சொல்லலாம். முயற்சிகள் செய்வாங்க. ஏதாவது கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. ஏதாவது ஒரு துறையில் இவங்க தனித்துவம் மிகுந்தவர்களாக கூட இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சுனபா யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த யோகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்படின்னா எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்றத இப்போ எத்தகைய தன்மையாக இருப்பார்கள் அவர்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதான் நான் முன்னாடி சொன்னேன். சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், ராகு, கேது, சனி தவிர மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் அந்த இதுக்கு சுனபா யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்வம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த கிரகங்கள் இந்த சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் தனித்திருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலும் இந்த யோகம் இருக்குதுன்னு கூட நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்படி பார்க்கச்சே இந்த சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இப்போ செவ்வாய் இருக்குது அப்படின்னா இவர்கள் தைரியம் மிக்கவர்கள், துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதை கடின உழைப்பாளிகள், கோபம், முன்கோபம் இருக்கும், பிடிவாத குணம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த முயற்சி இதனாலே இவர்கள் ஸோ ஒரு நல்ல நிலை, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம், வாழ்க்கை நல்ல இதில் இருக்கவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் அதிக லாபம் அடைவார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதாவது விவசாயம் லேண்ட் இதில் சந்திரன் நீர் ராசி. ஸோ அதனால் இங்கே செவ்வாய் பூமி இதெல்லாம் வரைச்சே வீடு யோகம் இருக்குன்னு கூட இவங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இப்போ குரு இருக்கார் அப்படின்னா கேட்கவே வேணாம். அவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல படிப்பாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, தர்ம சிந்தனையாளர்கள், எல்லாருக்கும் ஒரு உதவும் மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்குன்னு கூட நல்லா சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு நடுத்தர வயதுக்கு அப்புறம் ஒரு உயரிய நிலைக்கு வந்துடுவார்கள். செல்வ வளம் நிறைந்திருக்கும், நல்ல வாழ்க்கை துணை எல்லாமே ஒரு நல்ல நிலை இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான நிலை, பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கூட இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இப்போ புதன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேட்க வேணாம். புதன் அறிவுக்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பேச்சில் ஒரு வசீகரத்தன்மை, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு கூட நல்லா சொல்லலாம். எல்லா ஒரு துறையிலையும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. பேச்சாற்றல், கதை கவிதைலாம் நல்ல ஏற்றத்தோடு எழுதுபவர்களாக இருப்பாங்க. கற்பனை வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம். இவங்க இந்த நல்ல தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புத்தி சாதுரியத்தில் பல 2-3 பிஸ்னஸ் கூட பண்ணி அதில் ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்வார்களாக இருப்பாங்க. பணம் பல விதத்தில் இவங்களுக்கு வரும். வெளிநாடு, வெளியூர் அது மாதிரி கூட இவங்க சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குதுன்னு கூட நல்லா சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக இந்த செவ்வாய்க்கு இந்த சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குன்னு கேட்கவே வேணாம். அழகு நிறைந்தவர், ஆடம்பரம் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்களோட செயல்கள் எல்லாமே அந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே ஒரு பெரிய லெவலே சொல்லிடலாம். ஒரு அதிபர் லெவல் கூட அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு கலை நியமிக்கவர்கள், நகைச்சுவை உணர்வு இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். கற்பனை வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்பவர்கள். அதனால் ஈகை குணம் எல்லாமே உதவும் மனப்பான், உறவுகள் நல்லா மதிப்பாங்க. லைஃப் பார்ட்னர் நல்ல விதமாக அமையும். அவங்களுக்கு நல்ல ஒரு உயரிய நிலை, செல்வத்தில் சிறந்து விளங்குபவர்களோட நம்ம செல்வந்தர்களாக கூட இருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம். விளையாட்டுத்துறை சிறந்து விளங்குவாங்க. எந்த ஒரு துறையிலையும் ஒரு சிறந்த நிபுணத்துவம் இவங்ககிட்ட இருக்குன்னு கூட நம்ம இந்த சந்திரன் 2ஆம் வீட்டு சுக்கிரன் இருக்குன்னு கிடைக்க நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ சனி இருந்துச்சு, சந்திரனுக்கு 2ஆம் வீட்டு சனி இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் கடின உழைப்பு, பொறுமை வேணும் இவங்களுக்கு. அந்த இடத்துல பொறுமை இருக்குன்றது. அதனால் ஒரு சலிப்புத்தன்மை இதெல்லாம் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால தான் சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இது சனி இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். சனி, ராகு, கேது, சூரியன் இவர்கள் இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
மற்றும் அதுவும் இந்த இந்த யோகம் இந்த சூரியன், சனி, ராகு, கேது தவிர மற்ற கிரகம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி காண்பார்கள்ன்ற எந்த சந்தேகம் இல்லை சொல்லலாம். அதே போல் இந்த யோகத்தில் இன்னும் இந்த சந்திரன் எந்த ராசியில் வேணால் இருக்கட்டும். ஸோ அது ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சந்திரன் இருக்கிற ராசிக்கு 2ஆம் வீட்டில் இப்போ இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த யோகம் நிச்சயமாக இருக்குன்னு கூட ஆரம்பிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சந்திரன் மேஷத்தில் இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் இந்த சுக்கிரனோ, புதனோ, குருவோ இருக்க பெற்றவர்கள் நல்ல யோகம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதை விட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரன் ஒரு சொந்த வீடான கடகம். ஸோ கடகத்தில் சந்திரன் இருந்து அதுக்கடுத்த வீடான சிம்மத்தில் இந்த சுப கிரகங்களான குருவோ, சுக்கிரனோ, புதனோ, செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் அதிகப்படியான நன்மைகள் 80% நன்மைகள் கிடைக்கும். நல்ல உயிரிய நிலை எல்லாமே இருக்குன்னு கூட பலன்கள் அந்த மாதிரி இருக்குன்னு கூட ஒரு அபரிதமான வளர்ச்சி எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றங்கள் நிறைய வாழ்க்கையில் செல்வ வளங்கள் நிறைந்து எல்லா வித ஏற்றங்களும் பெற்று வாழ்வார்கள் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய வலிமை மிக்கது இந்த சுனபா யோகம்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் இது அதிர்ஷ்டம் சுனபா யோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள்ன்ற எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.